நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு உண்மைதான் சொல்லணும். உன்னை ஒன்று கேட்பேன், என்ன உண்மை சொல்ல வேண்டும், இன்னும் பாட போனா காப்பிரைட் ஆகும். ஒரு நல்ல பணக்காரங்க வராங்க, ஒரு காமன் பர்சன் வராங்க. 2 பேர்ல இருந்து யாரோட அட்வைஸ் நீங்க கேட்பீங்க? என்ன விஷயத்துல? ஜென்ரலா ஒருத்தர் இப்படி சொல்றாங்க, ஒருத்தங்க அப்படி சொல்றாங்க, யாரோடது கரெக்ட்னு நினைப்பீங்க? இது கரெக்டான்னு தெரியல, ஆனா அந்த பணக்காரங்க சொல்றதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்மள நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். ஏன் காசு இருக்கவங்க தான் புத்திசாலியா, இல்ல நம்ம சொசைட்டி தான் அப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். நான் உங்க பிரியா. நான் உங்க விஷ்ணு. வெல்கம் டு பிஸ்கட் சிட்டி. மக்களையும் பொதுவா ஒரு சக்சஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவலோட கருத்தை ஏத்துக்கிறாங்க. பாருங்களேன், நான் இவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கே வெல்தி அப்படின்னா சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் அந்த வேர்டு மாறுது. அதாவது வெல்தியா இருக்கவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது சோசியலா இருக்கட்டும், சைக்கலாஜிக்கலா இருக்கட்டும், இல்ல கல்ச்சுரலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய காரணங்களால நம்ம வெல்தியா இருக்கவங்க சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்புறோம். இதுக்கு சக்சஸ் பயஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. சக்சஸ் பயஸ் அப்படின்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் நல்ல ஒரு பணக்காரர் முன்னாடி ஒரு கார்ல இறங்குறாரு அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடனே அவர் ஸ்மார்ட்டா இருப்பாரு. ஏன்னா நிறைய அறிவு இருந்துச்சுன்னா தான் அவங்களால அந்த அளவுக்கு சம்பாரிச்சு ஒரு காரோ இல்ல ஒரு வீடோ அவங்களால வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம அதே மாதிரி அதை ஹார்ட் ஒர்க்குக்கும் இது பண்ணிக்கோ. ஏன்னா நம்மளோட மைண்ட்ல ஹார்ட் ஒர்க் பண்றவங்க மட்டும்தான் சக்சஸ் ஆவாங்க. சோ ஆல்ரெடி நீங்க இப்போ ஒரு பணம் இருக்கவங்க, ஒரு வெல்தியான பர்சனை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஒர்க் எத்திக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அசியூம் பண்ணிக்குவோம். இப்போ ஒருத்தவங்க ஒரு நல்ல லக்ஸரி கார்ல வராங்க, ஒருத்தங்க நார்மல் பைக்ல வராங்க. அவங்க வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவங்க நல்லா வெல்தியா இருக்காங்க, இவங்க தான் ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அவங்கள நம்ம யோசிக்க கூட மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். பட் ஆக்சுவலா யார் ஸ்மார்ட்னே நமக்கு தெரியாது. அவங்க பேசுற வரைக்குமே, அவங்க கூட பழகுற வரைக்குமே யார் ஸ்மார்ட், யார் ஆக்சுவலா இன்டெலிஜென்ட்டா இருக்கவங்க நமக்கு தெரியாது. பட் பார்த்தோன்னே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஸோ ரெஸ்பெக்ட் அப்பியரன்ஸ் வச்சே ஸ்டார்ட் ஆகுதா, இல்ல ஒருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ்? இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இதோட பேர் என்னன்னா ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஞ்சலோட தலையில இருக்கும்ல ஹேலோ, டாம் அண்ட் ஜெர்ரில செத்த உடனே மண்டல ரிங் மேல பறந்து போகும்ல, அதுதான். அதாவது ஒருத்தவங்க கிட்ட நீங்க ஒரு நல்ல குவாலிட்டி பாத்துட்டீங்க அப்படின்னா அது அவங்க மேல இருக்க இம்ப்ரெஷன் ஃபுல்லா எல்லாத்து மேலயும் நீங்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் சைக்கலாஜிக்கல் பயஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். இதுக்கு என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் ஒரு பயங்கரமான லக்ஸரி வாட்ச் ஷோரூம்க்கு போனாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளா தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே போய் வாங்கலாம், சும்மா பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்றதுக்கு வேண்டி போயிருந்தாங்க. உள்ள என்டர் ஆகி ஒரு ஸ்டெப் வச்சு சுத்தி பாக்குறதுக்குள்ளேயே அங்க இருக்கவங்க வாட்ச் ஸ்டார்டிங் பிரைஸ் 50,000க்கு மேலதான். பட் இவங்கனால 1 lakhக்கு மேல இருக்கிற வாட்சை அஃபோர்ட் பண்ண முடியும். 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, பண்ண முடியும். ஆனா அவங்க பேசுறதுக்கு முன்னாடி பணக்காரங்க சவகாசமா ஆமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி சொன்ன உடனே அவங்க 2 பேரும் பயங்கர அப்செட் ஆகி திரும்பி வந்துட்டாங்க. உள்ள போய் எதுவுமே பார்க்கல, அப்பியரன்ஸை வச்சு டிசைட் பண்ணி ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி. கரெக்ட். இதுதான் இந்த சைக்கலாஜிக்கல் பயஸ்ங்கிறது. இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த பிரிட்டி பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு. சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு. இப்போ ஒரு மூவி ஆக்ட்ரஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள நம்ம ஆக்சுவலா அவங்க கிட்ட பழகி இருக்கவே மாட்டோம். பட் அவங்க கைண்டா இருப்பாங்க, இறக்க குணத்தோட இருப்பாங்க, ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அவங்க ட்ரஸ்ட் வர்தியா கூட இருக்கலாம். அந்த லெவலுக்கு நம்ம அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க நல்ல ஒரு அப்பியரன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஆனா நம்ம இப்படி இமேஜின் பண்ணி வச்சிருக்கிறதுக்கும் அந்த பர்சனுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க அழகா இருக்காங்கிறதுக்காக கைண்டா இருப்பாங்கன்னு எந்த அவசியமும் கிடையாது. நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாமே கூட சொல்லலாமான்னு தெரியல. சொல்லலாம் நம்ம ஷோல எல்லாமே சொல்லலாம். ரொம்ப இதா சொல்ல, அவங்க ரொம்ப ரூடா மத்தவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம நிறைய இன்டர்வியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பாத்துட்டோம்னா இந்த ஸ்கூல்ல போறோம்ல, ஃபர்ஸ்ட் டே வருது, டீச்சர்ஸ் எல்லாம் வராங்க, நம்ம கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா எவனாவது ஒரு பையன் அமைதியா உட்காந்துட்டு இருப்பான். அவனை ஆட்டோமேட்டிக்கா அவங்க அசியூம் பண்ணிக்குவாங்க, இவன் ரொம்ப அமைதியான பையனா இருப்பான். அமைதியான பையனா நல்லா படிப்பான், இமேஜ் மெயின்டைன் பண்ணி அதே மாதிரியே அந்த பையனை ஒரு ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா அந்த நாய் வாயில கூலி வச்சிருக்கும், அதனாலதான் பேசியிருக்காது. காலேஜ்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே, காலேஜ்னு சொல்லிக்கலாம். ஒருத்தங்களை பத்தி தெரியாம பார்த்துனே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனா இந்த அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காது. இவ அழகா இருக்கா, அதனாலதான் இவளுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு, அதெல்லாம் தப்பு தானே? பெரிய தப்புங்க.
அவங்களோட ப்ராப்பரான அவங்களோட டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்காம பார்த்த உடனே இவ நல்லா இருக்கா அதனாலதான் இவளை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, இத்தனை பசங்க இருக்கானுங்க ஆனா இவளை மட்டும் உள்ள கூப்பிட்டாங்க, அவளுக்கு உண்மையாவே டேலண்ட் இருக்கும் ஆனா அதை பார்க்காம அழகா பாக்குறது. சரி, இதுக்கு வந்து இன்னொரு இது இருக்கு, அது வந்து இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வரேன். இதை மாதிரிதான் நான் வந்து ஸ்கூல்ல என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும், கோழிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குவேன். இதனால வந்துட்டு நான் படிக்க மாட்டேன்னே நிறைய பேர் இமேஜின் பண்ணிக்குவாங்க, எனக்கு வந்து படிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு அழகான பேர் வச்ச ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஸ்லோ லேர்னர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல தூக்கி போட்டானுங்க. எனக்கு படிப்பெல்லாம் நல்லா வரும்டா, எனக்கு எழுதுதாண்டா வராது, நான் எழுதுனேன்னா நான் வேகமா எழுதுவேன் ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. என்ன ஸ்லோ லேர்னர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி அதுல தூக்கி போட்டாங்க. அதுதான் வந்து ஆக்சுவலா படிச்சுட்டு இருந்த என்ன வந்து டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமாவும் இருந்திருக்கு. இவனுங்களே நம்ம படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள லேபிள் பண்ணிட்டாங்க, நம்ம போய் அதை என்ன சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எனக்கு நிறைய இடத்துல தோணி இருக்கு. ஆனா நிறைய விஷயம் ஸ்கூல்ல பண்ணுறது வந்து ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அப்புறம் அந்த மாதிரிதான் வெள்ளையா இருக்கிறவங்கள மட்டும் ஈவென்ட்ஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போறது, அப்போ கருப்பா இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது நிறைய விஷயம் இந்த அப்பியரன்ஸ் பேஸ் பண்ணி அந்த டைம்ல இந்த டீச்சர்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்களே அந்த பயஸ்ல தான் வேலைக்கு எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க, இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா அதனால அவங்க அதை வந்து கண்டினியூஸா கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் ஆக்சுவலா தெரியும், பட் வந்து அந்த கான்பிடன்ஸ் இல்லாம வந்து நீங்க வந்து நான் இவ்வளவு வேலை எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படின்னா ஒருத்தர் கான்பிடன்ஸ் பயங்கரமான கான்பிடன்ஸோட நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வாயில உருட்டுன்னு உருட்டிட்டு இருப்பான். ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்மா, அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. லைக் இட் சைல்ட். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம ஒத்துப்பாய். அவனுக்கு வந்து அந்த விஷயங்கள தெரியவே தெரியாது. நமக்கு தெரியும் என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, உனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதடா அப்படின்ட்டு. ஆனா அவனுக்கு தான் அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும், ப்ரொமோஷன் ஹைக்கே எல்லாம் கிடைக்கும். அவருக்கே இவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு, ஆனா இவர் இன்னும் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாட்டுக்கு மேல போயிட்டு இருப்பேன், இவர் ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்க முடியுமோ தவிர அதையுமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு. இந்த ஆபீஸ்ல வந்து எனக்கு தேவையான ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படிங்கறதுனால நிறைய பேர் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணிருக்காங்க. நம்ம செய்யற வேலைக்கு நமக்கு கொடுக்குற சேலரி வந்து செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெகக்னிஷன். நீங்க ரொம்ப நல்லவங்க. நம்மள வந்து நம்ம செய்யற ஒர்க்கை வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்க மதிக்கணும், மதிச்சாதான் அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து அந்த வேலை செய்யறதுக்கே இருக்காங்க தோணும். இந்த சக்சஸ் பயஸை இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப சூப்பரா யூஸ் பண்றது வந்து மார்க்கெட்டிங். இப்போ வந்து ஒரு ஆக்டர் இருக்காரு, அவருடைய வந்து என்டையர் பர்சனாவே வந்து ஹார்ட் ஒர்க், கடினமான உழைச்சு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம நான் வந்து உழைச்சு நான் முன்னாடி வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த ஆக்டரோட பர்சனா. அவரோட ஃபேன்ஸ் நிறைய இடத்துல அதுதான் சொல்லுவாங்க, அது உண்மையும் கூட தான். அவர் வந்து நிறைய நல்ல மூவிஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய ரேஸ் ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாம் கலந்துட்டு இருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அவரு கூட அசோசியேட் ஆனா வந்து அவரை வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசோசியேட் பண்ணிக்குவோம். அவர் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்கை வந்து இப்போ வந்து என்டோர்ஸ் பண்றாரு அப்படின்னா இப்போ நார்மலா இருக்க நமக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா நம்ம அந்த எனர்ஜி ட்ரிங்கை வந்து அவரு கூட நம்ம அசோசியேட் பண்ணிக்குவோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி குடிச்சதே கிடையாது, சரி இவரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அன்னைக்கு வாங்கி குடிச்சு பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? பொல்லாதவன் படத்துல அந்த குட்டி பேசல என்னடா இது நாய் அவரு வேற வழி இல்லாம ப்ரோமோட் பண்ணிருக்காருல்ல. ரேசிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆன ஒரு இது. ஒரு கார் போய் உடஞ்சிச்சுன்னா எத்தனை கோடி செலவாகிறது. லாஸ்ட் கார்ல அவரோட வண்டி வேற டேமேஜ் ஆயிருச்சுல்ல. அவர் ரேஸுக்கு 2 தடவை இடிச்சாருன்னா டேமேஜ் ஆகுதான் செய்யும். அதனால வேற வழி இல்லாம அதை ப்ரோமோட் பண்ணிருக்காரு. நம்ம மைண்ட் வந்து ஓகே அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல வச்சு நம்ம அதை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வாங்கி குடிப்போம். வர வர உன் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. அதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி முன்னாடி நெகட்டிவா ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் ஹேலோ எஃபெக்ட் ஆர் ஹார்ன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெவில் வந்து ஹார்ன் இருக்கும்ல அந்த மாதிரி. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அதே மாதிரி போறீங்க, உங்களுக்கு வந்து சம்மர் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை வந்து நீ பண்ணாம போயிருக்கேன், எங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா வருஷம் பூரா அந்த டீச்சர் வந்து உங்களை வந்து நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, நீங்க வந்து ஒரு உருப்படி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. இதே மாதிரிதான் ஜாப்லயும் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டேக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதை வந்து உங்களால ஜென்யூனாவே முடிக்க முடியல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னா அடுத்ததுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கேப்பபிளான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசூம் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனாலதான் எப்பவுமே வந்து இந்த அப்பியரன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை கரெக்ட்னு சொல்லல, பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்
எக்ஸ்பிரஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து இதுதான் ஒரு முக்கியமான காரணம். எனக்கு வந்து இந்த டாபிக் இதுல இன்க்ளூட் பண்ணணும்னு தோணுது. சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ராமா ஒன்று நடந்திருக்கு. நான் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எது வரைக்கும்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் வர வரைக்கும். கரெக்டா ஸ்நாக்ஸ் டைம் வந்துருச்சு. வீட்டுல வந்து 2 பிரெட் எடுத்து வச்சாங்க. அப்புறம் வேற என்ன வச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியல. பட் அந்த 2 பிரெட் வந்து என் வீட்டுல என்னோட அம்மாவோ அப்பாவோ எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பிரெட்டை பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மா எனக்கு தர மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகி ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இல்லாத, கெட்டு போகல பட் ஃப்ரெஷ்ஷா இல்லாத ஒரு பிரெட் நான் சாப்பிடல. எனக்கு அது இதா இருக்குன்னு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 5 to 10 minutes கூட இல்ல, போன் வந்துச்சு. அவங்க ரிலேட்டிவ் இன்னொருத்தவங்க வர்றாங்க சொல்லி போன் வந்துச்சு. வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுல எங்க இருந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. சிப்ஸ் எடுக்கிறாங்க, பெரிய பேக்கெட் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க, டக்கு டக்குன்னு வைக்கிறாங்க. வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட சொல்றாங்க. என்னையும் சாப்பிடதான் சொன்னாங்க. நீயும் எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஆனா நான் எடுத்துக்கல. சோ எனக்கு வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என்ன, நான் வந்து இத்தனைக்கும் அவங்களுக்கு அவங்கள விட ரொம்ப க்ளோஸ். இது வந்து நடக்கிறப்ப எனக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். அப்பவே எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. நான் சரின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டு அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அம்மா வந்து அதான் சொன்னாங்க, நீயும் நல்லா படிச்சு நல்லா பெரிய இடத்துக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும், அவங்க மூஞ்சில கரிய பூசணும், அப்ப வந்து தானா உன்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அது ரொம்ப இதாயிடுச்சு, மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. So hard work is equal to success. கூல் டவுன். ஹியூமன்ஸ் வந்து சோஷியல் கிரீச்சர்ஸ். நம்ம வந்து ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கும். இது மேபி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல சோஷியல் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும். இப்போ பார்த்துட்டோம்னா நம்ம கேஸ்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னாலுமே வந்து அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு பிரமிட் ஸ்கீம் மாதிரி. அதே மாதிரி தான் இந்த எக்கனாமிக் கிளாஸ்லயும் அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, வெல்த் பேஸ் பண்ணி. ஓகே, உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. சோ விஷயத்துல வந்து உங்களுக்கு நடந்ததும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு ரிலேஷன்ஸ்லயுமே வந்து இப்போ ஒரு நல்ல வெல்தியா இருக்கவங்க வந்து ஈவன் தோ எல்லாருமே ஒரே ஃபேமிலி சேமா பக்கத்துல இருந்தாலுமே வந்து யாரு வந்து அதிகமா வெல்த்தியா இருக்காங்களோ அவங்கள வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு குடும்பத்து பஞ்சாயத்தே நடக்குது அப்படின்னாலுமே வந்து யார் வந்து அங்க வெல்தியா அவங்களோட சத்தம் தான் பெருசா இருக்கும். அவங்க சொல்றதா எல்லாரும் கேட்கணும். ஆப்வியஸா மத்தவங்களும் அவங்க சொல்றதை கேட்பாங்க. ஏன்னா ஓகே, காசு நிறைய இருக்கு, அவங்க நிறைய ஸ்மார்ட்டா இருந்தனாலதான் இப்படி சம்பாதிச்சிருப்பாங்க. சோ நம்மளும் அவங்க ஸ்மார்ட்டானவங்க அட்வைஸ் கேட்கலாம். இது உண்மையா அப்படின்னா கிடையாது. வேற இன்னொருத்தங்க கூட ஸ்மார்ட்டா இருக்கலாம், பட் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க மணி லூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல சம்பாதிக்க முடியாம போயிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். பட் அந்த ஒரு இன்சிடென்ட் லைஃப்ல நடந்தனாலே என்னமோ எனக்கு இன்னும் கொஞ்சம் புஷ். யார் வீட்டுக்குமே பிரெட் வாங்கி சாப்பிடுறது அப்படி இல்ல, நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கணும், அவங்களுக்கு குவாலிட்டி தான் கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, நல்லா பாத்துக்கணும். நன்றி சொல்வேன் தெய்வமே. நம்மள எப்படி ஒருத்தர் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் மத்தவங்களையும் ட்ரீட் பண்ணணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த நேரட்டிவ்ஸ்னா ஒரு கதை செட் பண்றது மாதிரி வச்சுக்கலாம். இந்த செல்ஃப் மேட் பில்லியனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எந்த பேக்ரவுண்டுமே இருக்காது, அவங்க வந்து எதுவுமே இல்ல, இருந்தாலும் வந்து கஷ்டப்பட்டு மேல வந்து ஒரு இவ்வளவு பெரிய $multi-billion கம்பெனி நான் பில்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்ணி காட்டுவாங்க. ஸோ நமக்கு எல்லாமே வந்து அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஏதோ ஒன்று கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் நமக்கு தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஒரு பில்லியனரே வந்துட்டு அவர் பண்ணதுல நிறைய விஷயங்கள் வந்து உண்மை கிடையாது, அவர் சொல்ற ஸ்டோரி உண்மை கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து வேற ஒருத்தர் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்க போய் அதில் உள்ள போய் ஹாஸ்டலா டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த கம்பெனி நான் தான் ஆரம்பிச்சேன் அப்படிங்கறத சொல்லிடுறதா இருக்கட்டும். நிறைய விஷயங்கள் ஃபால்ஸான ப்ராமிசஸ் சொல்லலாம். எங்களோட வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு இல்லாததுக்கு முன்னாடியே அந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. அப்புறம் இந்த வெல்தி பீப்புள் வந்து நிறைய வந்து இந்த பிலாந்திரபி, ஜெனராசிட்டி அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணுவாங்க. நான் வந்து சம்பாதிக்கிறதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து சொல்லிட்டு அதையும் நம்ம பேர்ல தான் எழுதிக்கிடுவாங்க. அதுவும் நம்ம நம்புவோம், நிறைய விஷயங்கள் நம்ம நம்பவும் செய்வோம். பட் அவங்க வந்து அதை டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இவ்வளவுதான் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து டாக்ஸ் அவங்களுக்கு கன்செஷன்ஸ் கிடைக்கும், அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம அதையும் நம்பி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்களோட இதில் இவ்வளவு விஷயத்த கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற வரைக்குமே நம்ம நம்புவோம். இதுல முக்கியமான பங்கு வந்து இந்த அவங்களுடைய இந்த பிஆர் டீம்ஸுக்கு எல்லாமே உண்டு. எல்லாருமே வந்து அவங்கள வந்து ஒரு குளோரிஃபைடான லைம் லைட்லயே வச்சுக்குவாங்க. இவங்க வந்து எல்லாம் செல்ஃப்லெஸ்ஸா இருக்காங்க, பயங்கரமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைம் லைட் வச்சுக்குவாங்க. இதுல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட ஆக்சுவலா வெல்த்தே இருக்காது. பயங்கரமான ஒரு வீடு இருக்க மாதிரி ஒரு செட்டப்ல வச்சுக்குவாங்க, பயங்கரமா பணக்காரனா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. காமிச்சிட்டு என்ன மாதிரி நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறேன், வந்து என்னோட ஜாயின் பண்ணு, கோர்ஸை வாங்கினீங்கன்னா நீ என்ன மாதிரியே ஆயிரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் கோர்ஸ்ல இருந்து சம்பாரிச்சு தான் அவன் பணக்காரனாவே ஆக போறான். அது தெரியாது. இந்த சொட்டப்பலுக்கு டீ கடை வச்சு கொடுத்தது நான் தான்.
அவனுக்கே தெரியாது. இது ஆக்சுவலா வந்து அவங்களாம் வந்து பில்லியனர்ஸ் சொல்லி பயங்கரமான பாட்காஸ்ட் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவரெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க வந்து ஹவு டு பிகம் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதி வித்துட்டு இருப்பாரு. உங்களுக்கு வந்து கடன் எவ்வளவு இருக்குன்னா, கடன் வந்து பில்லியன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கட்ட போறீங்கன்னா, இந்த புக் இருக்குல்ல, நீ வாங்குனா அதான் கடன் நான் திரும்ப கட்டிடுவேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இதுல வந்து என்ன வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணது வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான். இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால நம்பவே முடியல. ஒரு மனுஷங்கனால இந்த மாதிரி ஒரு மனுஷனை திங்கிறது, இன்னொருத்தவங்களை வந்து டார்ச்சர் பண்ணி அதை பாக்குறது, குழந்தைங்களை டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் வந்து எப்படி ஒரு மனுஷனால இது பண்ண முடியும்? எனக்கு இது டவுட் இருந்தது. எப்படின்னா அப்புறம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு டைம் பேசணும்ல, நார்மலா அது ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுல அவங்களுக்கு அந்த அட்ரினலின் சொல்ல முடியாது, அது வந்து அந்த ப்ளஷர் வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாங்க. அது ஒரு லிமிட் வரைக்கும் பண்ணோனே அது முடிஞ்சிருச்சு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போய் இந்த கிக் படத்துல சொல்றேன், பத்தலன்னு எனக்கு பத்தல. எங்க வந்து நின்னுட்டு இருந்திருக்காங்க பாரு. ஆனாலும் அந்த வெல்த் தான் அவங்களை இப்ப காப்பாத்தி விட்டுட்டு இருக்கு. யாருமே ஜெயிலுக்கும் போல, எந்த கான்சிக்வன்ஸும் இல்ல. இதுவே சும்மா ஏதாவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஏதாவது இத்தினுண்டு தப்பு பண்ணிட்டு என்ன பண்றாங்க இவங்க அவனுக்கு போய் அந்த கேஸ்ல எல்லாம் மாட்டிட்டு போய் மத்த கண்ட்ரி மேல குண்டு போட்டுட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்கள பாதி பேரை கொன்றலாம், மீதி பாதி பேர் அமைதியாயிருவாங்க. சோ இதனால நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாவே வெல்தியா இருக்கவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத அசூம் பண்ணிட்டு அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒரு அட்வைஸோ கொடுத்தாங்கனாலோ அதை வந்து நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளே அறியாமலே. ஆனா நம்ம வந்து எப்போ ஒரு மனுஷனை அவங்களோட வெல்த்தையோ சோசியல் ஸ்டாண்டர்டையோ பார்க்காம ரெஸ்பெக்ட் பண்றோமோ அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு உண்மையான மனுஷனா மாற முடியும். இப்போ வெல்த் இருக்குன்னா ஈஸியா வந்து மணி இருக்கிறப்போ ரெஸ்பெக்ட் ஈஸியா ஏர்ன் பண்ணிடலாம். பட் ஒரு கேரக்டரை வச்சு ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்றது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு நாள் அவங்க கிட்ட இருக்க வெல்த் எல்லாம் போயிடுச்சுன்னா இவங்களோட ரெஸ்பெக்ட் அப்படியே இருக்குமா, இல்ல இந்த கேரக்டர் வச்சு பில்ட் பண்ணவங்களோட ரெஸ்பெக்ட் அப்படியே இருக்குமா? ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சோம், அதே மாதிரி கேள்வியோட முடிப்போம். நம்ம சொசைட்டில இருக்கிறவங்களை நம்ம வந்து மணியை வச்சுதான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா, இல்ல உண்மையாவே நம்ம அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுதான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா? இதை பத்தி கண்டிப்பா உங்களோட உண்மையான ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சொசைட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும்